இப்படியா அடிச்சுக்குவீங்க? டெவில் வந்து ஏஞ்சல்ஸோட உண்மையான குணத்தை தான் வெளியே கொண்டு வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க டெவில்குள்ளேயே உண்மையான டெவிலை வெளியே கொண்டு வராங்க. அதாங்க நம்ம தர்சிகா. இந்த தர்சிகா வந்து நாமினேஷன்ல இருக்கிறதுனால ஏதாவது பண்ணி இந்த வீக் பயங்கரமா தெரியணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதோட சேர்த்து தான் வன்மத்தையும் கொட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெவில்ஸுக்கு வந்து ஏஞ்சல்ஸ் அவங்களோட குணத்தை பல இதை வெளியே கொண்டு வரணும்னு சொன்னாங்களே. அடுத்ததுல ஃபர்ஸ்ட் 3 ஏஞ்சல்ஸை செலக்ட் பண்ணி அவங்களோட குணத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. அதுல ஃபர்ஸ்ட் அன்சிதா, பவித்ரா, ஜெஃப்ரி இவங்க 3 பேத்தையும் டெவில்ஸ் எல்லாமே டார்கெட் பண்ணி இவங்க 3 பேர்த்திட்ட உள்ள அந்த ஹாட் பேட்சை வந்து புடுங்கணும். அதான் வந்து டாஸ்க். அதுல பவித்ராவை பயங்கரமா வந்து தீபக் சார் அழுக வச்சு ஃபர்ஸ்ட் ஹார்ட்டை புடுங்கிட்டாங்க. அது எதை சொல்லி அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் நடந்ததுல அந்த பொம்மை டாஸ்க்ல வந்து நான் 5 பேர்த்தையும் வந்து ஏமாத்தி தான் புடுங்கினேன், நான் அப்படிதான் பண்ணேன் அப்படின்ட்டு பயங்கரமா அழுக வச்சு புடுங்கிட்டாங்க. செகண்ட் வந்து அன்சிதாவை ட்ரை பண்ணாங்க. அன்சிதாவுக்கு முட்டை, உப்பு இந்த மாதிரி கொடுத்துட்டு காரமும் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. அதுக்கு பயங்கரமா டிஸ்டர்ப் ஆனாங்க. அப்படியே வந்து அவங்க அழுகல ஏதோ சமாளிச்சிட்டாங்க. ஆனா ஜெஃப்ரிக்கு வந்து பயங்கரமா உக்கி போட வைக்கிறாங்க. ஏன்னா ராஜாராணி டாஸ்க்ல வந்து 100 உக்கி போட்டதுக்கு ஜெஃப்ரியோட உடம்பு வலி பின்னிருச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டா அப்படின்ட்டு இத பார்த்து அன்சிதா அழுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அன்சிதா முன்னாடியே ஜெஃப்ரிக்கு வந்து தர்சிகா பயங்கரமா டாஸ்க் கொடுக்குறாங்க. ஆனா இது அன்சிதாக்கு மட்டும் வந்து ட்ரிகர் ஆகல, ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாக்கும் சேர்த்து ட்ரிகர் ஆயிருச்சு. கடைசியில அன்சிதா பிளாஸ்ட் ஆகி இந்த ஹார்ட்டுக்காக தானே இதை பண்ற, இந்த விடி நீங்க மனுஷங்களா, அறிவு கொஞ்சமாவது இருக்கா அப்படின்ட்டு தர்சிகாவை அன்சிதா கிழிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஜாக்லினும் சௌந்தர்யாவும் போய் வந்து தர்சிகாவை தடுத்து நிப்பாட்டுறாங்க. ஜெஃப்ரிக்கு வந்து இப்படி டாஸ்க் கொடுக்காத அப்படின்ட்டு. தர்சிகா ஆனா ஒத்துக்கவே இல்லை. கடைசியில் அதை வின் பண்ணிட்டாங்க. ஆனா தர்சிகா இப்ப என்ன பண்றாங்க, டெவில் வந்து நம்மளுக்கு எதிராகவே செயல்பட்டாங்க, அவங்கள ஜெயில போடணும் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. அதனால வந்து தர்சிகா வந்து ஜாக்லின் ஃபர்ஸ்ட் டெவில் ஆயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டெவில் ஆயிரு அப்படின்ட்டு மூஞ்சில அடிச்சாப்ல ஜாக்லின் சொல்றாங்க. அதனாலேயே கொஞ்சம் வந்து அவங்களுக்குள்ளே ஒரு புகைச்சல் ஏற்பட்டு இருந்தது. இப்ப இந்த டாஸ்க்ல பயங்கரமா வெடிச்சு அடிதடி சண்டையே வந்துருச்சு. போன வாரம் பாய்ஸ் அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டாங்க, இந்த வாரம் அதுக்கு ஈக்குவலா நாங்களும் சலைச்சவங்க இல்ல அப்படின்ட்டு கேர்ள்ஸ் அவங்களுக்குள்ள அடிதடி சண்டையை பயங்கரமா கொண்டு வந்துட்டாங்க. அதுல சௌந்தர்யாவுக்கு சொல்லவா வேணும், ஏற்கனவே வந்து எதுடா கண்டென்ட், எதுடா நம்ம ஸ்கோர் பண்ணுவோம் அப்படின்னு அலைஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப அல்வா துண்டு மாதிரி ஒரு கண்டென்ட் கிடைச்சிருக்கு, விட்டு வைப்பாங்களா? அதான் இங்க நடந்திருக்கு. தர்சிகா என்ன சொல்றாங்கன்னா, ஜாக்லின் வந்து கொஞ்சம் இறக்கப்படுற மாதிரி, கொஞ்சம் கன்சோல் பண்ற மாதிரி, யார் கஷ்டப்பட்டுட்டாங்க ஏன்டா அப்படி பண்றீங்க அப்படின்னு அழுவாங்களே, அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணிருப்பாங்க. அதுக்கு தர்சிகா பார்த்து டெவிலா இருந்தா டெவிலா இரு அப்படின்னு தர்சிகா வந்து கண்டிப்பா சொல்றாங்க. ஏன்னா பிக் பாஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த டெவிலா இருக்கும்போது உங்களுக்குள்ள இறக்க குணம், மனிதாபிமானமா இந்த மாதிரி எதுவுமே இருக்க கூடாது, டெவிலுக்கு வந்து சாதா உலகத்தை விட அப்பாற்பட்ட உலகம் அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை ஜாக்லின் எதுவுமே பண்ணாதனால தர்சிகா கோவப்பட்டு டெவிலா இருந்தா டெவிலா இரு அப்படின்னு ஜாக்லின் வந்து சீ போ அங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு தர்சிகா இங்க பாரு சீ போ அப்படின்னா அவ்வளவுதான் வாய் கிழிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சவுண்ட் விட்டுருப்பாங்க போலுக்க. நான் அப்படி தாண்டி இருப்பேன் அப்படின்னு ஜாக்லின் சொல்ல உடனே, நீ இருக்க இது ஒண்ணு உங்க அப்பா வீடு இல்ல அப்படின்னு தர்சிகா வாய விட்டுறாங்க. அப்பானவனே ஏற்கனவே ஜாக்லினுக்கு பயங்கர சென்டிமெண்ட். அதனால அவங்க ஃப்ரெண்டு சௌந்தர்யா என்ன பண்றாங்க, தர்சிகாவை அடிக்கிறதுக்கு ஒரு பாயிறாங்க. அவங்க அப்பாவை பத்தி பேசுறதுக்கு நீ யாரடி அப்படியே பேசிட்டு ஒரு தள்ளு தெளிவிட்டு அடிக்கிறதுக்கு பாயிறாங்க. உடனே முத்து வந்து பயங்கரமா தடுத்து நிப்பாட்டுறாப்ல. உடனே தர்சிகா அந்த இடத்துல வந்து எனக்கும் தாண்டி அப்பா இல்ல, நான் ஜெனரலா சொன்னேன்டி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை பார்த்துட்டு எல்லா ஹவுஸ்மேட்ஸும் வாயை பழக்கிறாங்க. ஆஹா, பசங்க சண்டை போட்டா கூட தடுத்து நிப்பாட்டிடலாம், இந்த பொண்ணுங்க 2 பேத்துக்கு இடையில சண்டை போட்டோம்னா எப்படி போய் தடுத்து நிப்பாட்டுறதுன்னு பேந்த முடிச்சிட்டு இருக்காங்க. விஜய் சேதுபதி இந்த வாரம் வந்து ரெட் கார்டு எதுவும் கொடுக்க போறாரா இல்ல வார்னிங்கோட விட போறாரா அப்படின்னு தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? தர்சிகா, ஜாக்லின், சௌந்தர்யா இவங்க 3 பேர்ல யார் மேல தப்பு? தர்சிகா ஓவரா கொஞ்சம் வன்மத்தை கொட்டுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.